ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. தற்போது நம்முடைய இணைப்பில் பாஜகவின் திரு கருப்பு முருகானந்தம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அண்ணாமலையுடைய புகார் அடுத்து தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினாருக்கு அமித்ஷா அழைப்பு விடுத்திருக்கிறார் என்று தகவல். என்ன நடக்கிறது சார்? இல்ல என்ன நடக்குதுங்கிறதுலாம் நாங்களும் உங்க மாதிரி மீடியாவில் பார்த்து தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டை அடைஞ்சது. அதுல எந்த மாற்று கருத்தும் யாரும் சொல்ல முடியாது. அண்ணாமலனும் கூட ஒரு தேசபக்தியின் காரணமா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்பாடுகளால ஈர்க்கப்பட்டு தான் அந்த இயக்கத்துக்கு வந்த அப்படிங்கறத ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. கண்டிப்பா தேசிய தலைமையோட பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடுவாரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதை ஒரு வேண்டுகோளை அவர்கிட்ட வைக்கிறோம். இப்ப கடந்த சில நாட்களாக அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போகிறார் என்பதான செய்திகள்லாம் தொடர்ச்சியாக வந்த வண்ணமே இருக்கே. மீடியாவில் சோசியல் மீடியாவில் வருதுமா, அதிகாரப்பூர்வமா நாங்க ஒரு தகவலும் நமக்கு அண்ணாமலைன்னு சொல்லல, கட்சியும் சொல்லல. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அதை பத்தி நாங்க கருத்து சொல்றது சரியா இருக்காது. கண்டிப்பா அண்ணாமலைன்னா தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில செயல்படணும், பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் பணியாற்றணும் அப்படின்னு சொல்றதுதான் எங்களுடைய விருப்பம். இவருடைய அண்ணாமலையுடைய சந்திப்புக்கு பிறகு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது என்றால் அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்கும் பாஜக எதிர்பார்க்கலாம்? இல்ல அது எனக்கு தெரியலம்மா. நீங்க இப்ப நயினாரன் மாநிலத்தில் வேற கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கறது இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது. அதனால அது எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க என்ன அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, பாஜகவிலிருந்து விலகுவதா தேசிய தலைவர் நிதின் நபின் கிட்டையும் கடிதம் கொடுத்திருக்காரு அண்ணாமலை. அதற்கான தேவை ஏன் வந்ததுன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அதுவும் கூட இது வரைக்கும் எங்களுடைய தேசிய தலைமையும் கடிதம் கொடுத்திருக்கிறாரு. அதை ஏற்றுக்கொண்டோம், ஏற்றுக்கொள்ள அப்படின்னு தேசிய தலைமையும் அறிவிக்கல. அண்ணாமலனும் மீடியாவிலேயோ பத்திரிகையிலயோ அந்த மாதிரி சொல்லல. நம்ம மீடியாவில இந்த மாதிரி பாக்குறோம். அந்த மாதிரி செய்தி அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்காருன்னு சொல்லி எல்லா மீடியாவிலையும் செய்தி பாக்குறோம். அவ்வளவுதான். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாதுப்பா. பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுடைய விருப்பம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிங்கிறது சித்தாந்த ரீதியா செயல்படக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுடைய விருப்பமும் என்னன்னு சொன்னா, அண்ணாமலன் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டில் பணியாற்றணும். அவருடைய முயற்சியின் மூலமா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சியா மாறணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். கண்டிப்பா தேசிய தலைமையும் மாநில தலைமையும் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களும் இணைஞ்சு பேசி ஒரு நல்ல முடிவெடுப்பாங்க. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். சரி, உங்களுடைய பார்வையில திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவரா இருந்த வளர்ச்சிக்கும் தற்போது திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் இருக்கும்போது இருக்கக்கூடிய வளர்ச்சிக்குமான ஒப்பிட நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்கம்மா. அவர் புயல், இவர் தென்றல் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. அவருடைய செயல்பாடுங்கிறது வேகமான செயல்பாடு. அண்ணா அரசியல் ரீதியா அனுபவம் மிக்கவர் நயினார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைமை யார தலைவரா போட்டாலும் அதை ஏற்றுக்கிட்டு வேலை பார்க்கக்கூடியவங்களும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் கட்சி என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடியவங்க தான் நாங்க எல்லாரும். கண்டிப்பா அவருடைய ஆட்சி காலத்துல அவருடைய தலைவராக இருந்த டயத்திலையும் ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி. நயினார் தலைவரானதுக்கு பிறகு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல சிறப்பான முறையில செயல்பட்டாரு. அந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சு கொண்டு போனதுல மிகப்பெரிய பங்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கு. அதுல வெற்றி கிடைக்கலங்கிறது இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு இது ஒரு பெரிய வித்தியாசமான தேர்தல். நம்மளுடைய காலகட்டத்தில் பார்க்காத ஒரு தேர்தல். ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு தமிழ்நாட்டில். அதனால இந்த தேர்தலை வச்சு நம்ம அவருடைய பணிகள்ல தொய்வு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க முடியாதுமா. கண்டிப்பா தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு காலத்துல நாங்க ஆட்சிக்கு வருவோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரி, நன்றி திரு கருப்பு முருகானந்தம். இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.